அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 157 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 சாப்டர் 13 வரக்கூடிய செக்ஷன் 176 பார்க்க போகிறோம். சாப்டர் 13 எதை பற்றி பேசுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டு போலீஸ், அப்புறம் பவர்ஸ் ஆஃப் போலீஸ் டு இன்வெஸ்டிகேட், குற்றம் தொடர்பான தகவலை பெறுவது, குற்றத்தை புலனாய்வு செய்வது ஆகிய 2 விஷயங்களை பற்றி சாப்டர் 13 பேசுது. இதில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருப்பது பிரிவு 176 புலன் விசாரணை நடைமுறை. இந்த செக்ஷனுடைய டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். புலன் விசாரணை நடைமுறை என்பது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. புலன் விசாரணையை எப்படி நடத்தணும், போலீசார் புலன் விசாரணையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த சட்டப்பிரிவு பேசுகிறது, சொல்கிறது. புலன் விசாரணையை துவங்கிறதுக்கு குற்றம் தொடர்பான போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இஃப் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஆர் அதர்வைஸ் அப்படித்தான் இந்த சட்டப்பிரிவு ஆரம்பிக்குது. இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஆர் அதர்வைஸ், அப்போ போலீஸாருக்கு கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய தகவல் அல்லது வேறு வகையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு குற்றம் தொடர்பாக தகவல் கிடைச்ச பிறகு தான் புலன் விசாரணையை ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை, வேறு வகையிலேயே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புலன் விசாரணை துவங்குவதற்கு குற்றம் தொடர்பான தகவல் போலீஸாருக்கு கிடைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது கிடையாதுங்கிறத இந்த சட்டப்பிரிவினுடைய முதல் சென்டென்ஸ்லேயே சொல்லிடுறாங்க. கிடைத்த தகவலின் பேரிலேயோ, ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த தகவலை அடிப்படையாக வைத்தோ அல்லது வேறு வகையிலோ ஒரு குற்றம் நடந்திருப்பதாக SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் காவல் நிலைய பொறுப்பாளருக்கு சந்தேகம் ஏற்படுகிற போது, அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படணும்னு இல்லை, ஒரு சந்தேகம் இருந்தாலே போதும், ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு தகவல் கிடைக்கிது அல்லது அவருக்கு வேறு வகையில் தெரிய வருது. அப்படிங்கிற போது அந்த குற்றத்தை புலனாய்வு செய்வதற்கு பிரிவு 175 கீழ் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது எனவும் அவர் நினைக்கிறாரு. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அதில் ஒரு அஃபென்ஸ் தெரிய வருது, அந்த அஃபென்ஸை பொறுத்து புலனாய்வு செய்வதற்கு இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கும் பவர் இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்படின்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷனை சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது, புகாரை கொடுக்குறாங்க, புகாரோடு சேர்த்து முதல் தகவல் அறிக்கையையும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த குற்றத்தை காக்னைசன்ஸ் எடுக்கவும் விசாரிக்கவும் அல்லது கமிட்டல் செய்வதற்கு அதிகாரம் கொண்டு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். போலீஸ் எஃப்ஐஆரை எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவு இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ புகார் கிடச்சாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, இது பற்றிய தகவலை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு அந்த புலன் விசாரணை ஆரம்பமாகுது. இந்த புலன் விசாரணையை யார் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் நேரடியாக செய்யலாம், அல்லது நம்ம மாநில அரசு குறிப்பிடுகிற அதிகாரம் கொண்ட காவல் அதிகாரி. இப்போ நடைமுறையில் ஆஃபீஸர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர்னு இருக்குது. அதை மாதிரி நம்மளுடைய மாநில அரசாங்கம் ஒரு
ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது அதில் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அதிகாரம் கொண்ட எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி விசாரணையை துவங்கலாம் செய்யலாம் அப்படின்னு. அப்போ அந்த ரூல்ஸ் படி எஸ்ஹெச்ஓ வந்து புலன் விசாரணையை ஆரம்பிக்கலாம். புலன் விசாரணையை ஆரம்பிக்கும்போது என்னென்ன செய்யணும்? முதல்ல விசாரணையை கையில் எடுத்துக்கொண்டதும் சம்பவ இடத்துக்கு போகணும். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸை விசிட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த வழக்கின் குற்றச்சம்பவத்தின் பொருண்மைகளையும் சூழ்நிலைகளையும் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த குற்றம் தொடர்பான ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இரண்டையும் வந்து விசாரித்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு தெரிய வருது. அந்த குற்றத்தை நிகழ்த்தியது யார், குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதையெல்லாம் அவர் அந்த ஸ்பாட்டில் இருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ குற்றவாளியை வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவர் வந்து புலனாய்வுக்கு இடையூறாக இருப்பார். குற்றவாளியை வெளியில் விட்டு வச்சுருந்தா நியாயமான முறையில் புலன் விசாரணை நடக்காது அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நினச்சாருன்னு சொன்னால் அந்த குற்றம் செய்த நபரை வந்து கைது செய்வதற்கும் புலனாய்வு அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. 4 ஸ்டேஜில் இருக்குது. இந்த செக்ஷன் 176 வந்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது முதல்ல ஸ்பாட்டுக்கு போகணும், ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை கலெக்ட் பண்ணணும், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதும் தேவைப்பட்டால் அவரை கைது செய்யணும். இதெல்லாம் தான் சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தால வந்து ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்குது. இந்த ப்ரொவிசோ கிளாஸில் A, B அப்படின்னு 2 பிரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டில் வந்து அக்யூஸ்டோடைய பேரையும் சொல்லியிருக்காங்க, நேம்டு கம்ப்ளைண்ட்டு. புகார்லேயும் வந்து முகாந்திரம் இருக்குது அப்படின்னா எஸ்ஹெச்ஓ என்ன செய்யணும்? அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பார்க்கணும். சீரியஸ் நேச்சரா அல்லது பெட்டி நேச்சரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து சப்செக்ஷன் 1A வந்து புலன் விசாரணையை யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவுபடுத்துகிறாங்க. சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவரே விசாரிக்கணும் அல்லது அவருக்கு மேல் அதிகாரி தான் விசாரிக்கணும். இப்போ அந்த கேஸோடைய தன்மை, குற்றத்தின் தன்மை வந்து ரொம்ப கொடூரமான குற்றமாக இல்லை, பெட்டி நேச்சராக இருக்குது அப்படின்னா அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவலரை அனுப்பி புலன் விசாரணையை செய்யலாம். சபார்டினேட்டை அனுப்பி புலன் விசாரணையை நடத்துவதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி சப்செக்ஷன் 1A வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 1B என்ன செய்யலாம், என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ கம்ப்ளைண்ட்டை வாசித்து பார்க்குறாரு, அதில் உள்ள விவரங்களை எல்லாம் பரிசீலித்து பார்க்குறாரு. இப்போ காவல் நிலைய பொறுப்பாளருக்கு என்ன தோணுது? புலன் விசாரணையே தேவையில்லை அப்படின்னு தோணுது. அப்போ இவர் புலன் விசாரணை செய்ய போகிறது இல்லை, செய்ய வேண்டான்னு முடிவு செஞ்சிட்டார். அப்போ என்ன செய்யணுமா? சப்செக்ஷன் 1B சொல்லுது, காவல் நிலைய பொறுப்பாளருக்கு புலன் விசாரணை தேவையில்லை என தீர்மானித்தால் காரணத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படியே விட்டுற முடியாது. கம்ப்ளைண்ட்டை ஏன் விசாரிக்காமல் விட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். எவ்வளவு நாளுக்குள்ளே அனுப்பணும்னு பின்னாடி வருது, இதே செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த குற்றம் வந்து ஒரு ரேப், பாலியல் வன்புணர்வு தொடர்பானதாக இருக்கிறது அப்படின்னு கருதுனா இந்த புலன் விசாரணையை எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. 176 சப்செக்ஷன் 1 பாலியல் வன்புணர்வு குற்றமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவரை விசாரிக்கணும் முதல்ல, இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட நபரை அவருடைய வீட்டில் வைத்து விசாரிக்கணும் அல்லது
பாதிக்கப்பட்டவர் விரும்புகிற இடத்தில் வைத்து அவரை விசாரித்து வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். அடுத்தால, முடிந்த வரைக்கும் பாலியல் வன்புணர்வு தொடர்பான குற்றங்களில் பெண் காவல் அதிகாரி தான் விசாரணை செய்யணும். பெண் காவல் அதிகாரி தான் பாதிக்கப்பட்ட நபரை விசாரித்து பாதிக்கப்பட்ட நபரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அப்படி விசாரிக்கும்போது பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர்களில் ஒருவரை உடன் வைத்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவரின் கார்டியனை பக்கத்தில் வச்சு கொள்ளணும், அல்லது நெருங்கிய உறவினர்களில் ஒருவரை வைத்து கொள்ள வேண்டும். இப்படி யாருமே பெற்றோரில் இல்லை, கார்டியன் இல்லை, நெருங்கிய உறவினர்கள் இல்லை அப்படிங்கிற போது ஒரு சமூக சேவகர், சோசியல் சர்வீஸில் ஈடுபடுறவர், சமூக சேவகர், சோசியல் ஒர்க்கர் ஆஃப் தி லோக்காலிட்டி, அந்த பகுதியில் சமூக சேவையில் ஈடுபடுகிற ஒரு நபரை கூப்பிட்டு இவங்க முன்னிலையில் தான் பாதிக்கப்பட்டவருடைய வாக்குமூலத்தை பெண் காவல் அதிகாரி விசாரணை செய்து பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. அதையும் கடந்து இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த பாலியல் வன்புணர்வு குற்றத்தில் பாதிக்கப்பட்ட நபரின் வாக்குமூலத்தை செல்போன் உள்ளிட்ட ஆடியோ வீடியோ சாதனத்தில் பதிவு செய்ய வேண்டும். வெறுமனே அவர் சொல்ல சொல்ல பேப்பரில் எழுதிட்டு வந்துடக்கூடாது. அப்பா அம்மா உறவினர் அல்லது யாராவது ஒருத்தரை வைத்து அவங்க முன்னிலையில் தான் விசாரிக்கணும். அதை வீடியோகிராஃப் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே 176 சப்செக்ஷன் 1 பார்த்தோம். இப்போ 2 சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 176 சீரியஸ் நேச்சர் அஃபென்ஸ் இல்லை என்று தீர்மானித்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காவலரை புலன் விசாரணை செய்ய சொல்லியிருந்தா அது தொடர்பாக ஒரு ரிப்போர்ட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம். இந்த மாதிரி எத்தனை கேஸில் எஸ்ஹெச்ஓவே விசாரிக்காமல் அவருக்கு கீழே உள்ள காவலர் விசாரணையை செய்தார், அல்லது எத்தனை கேஸில் புலன் விசாரணை தேவையில்லை அப்படின்னு காவல் நிலையத்தில் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் 15 நாளுக்கு ஒரு முறை சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சப்செக்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. புலன் விசாரணை தேவையில்லை என பிரிவு 176 1B கீழ் தீர்மானித்து இருந்தால் அந்த ரிப்போர்ட்டை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். 15 நாளுக்கு ஒரு முறை என்னென்ன வழக்குகளில் இந்த மாதிரி முடிவு செய்யப்பட்டிருக்குங்கிற விவரத்தை சொல்லணும். அதே மாதிரி புலன் விசாரணை தேவையில்லைன்னு முடிவு செய்த வழக்குகளெல்லாம் அந்த கேஸ் கொடுத்த கம்ப்ளைனண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபர்மெண்ட்டு, அவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மெண்ட்டுக்கு, புகார்தாரருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமானது. நோட்டீஸ் டு இன்ஃபர்மெண்ட் இஸ் மேண்டேட்டரி. இந்த விஷயங்கள் 176 சப்செக்ஷன் 2 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் சப்செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ கம்ப்ளைண்ட் கிடச்சாச்சு, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தும்போது அந்த அஃபென்ஸுக்கு தண்டனை 7 வருஷத்துக்கு அதிகமாக இருக்குது. அதாவது புலன் விசாரணைக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குற்றம் 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த புலன் விசாரணை அதிகாரி அவர் மட்டுமே போய் இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடாது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூட இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு போகணும்னு இந்த செக்ஷன் சொல்லுது. 176 சப்செக்ஷன் 3 சொல்லுது. யாரை கூட்டிகிட்டு போகணுமா? ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போகணும். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை புலனாய்வு அதிகாரி குற்றச்சம்பவ இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். கிரைம் சீனுக்கு போகணும். அங்கே ஃபாரன்சிக் சாட்சியத்தை கட்டாயமாக சேகரிக்க வேண்டும். ஃபாரன்சிக் எவிடன்ஸை கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ண வேண்டும்.
அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் பார்வையிடுவதை முழுவதும் வீடியோவாக செல்ஃபோனிலேயோ அல்லது கேமரா மூலமாகவோ பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்ததை பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் சேர்ந்து சம்பவ இடத்தை பார்வையிடுவதை, அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை கலெக்ட் பண்ணுறாங்க எவிடன்ஸாக. இப்போ குற்றச்சம்பவம் மர்டர் நடந்திருந்ததுன்னா அந்த பிளட்டு அங்கே சிந்தி இருக்கும் தரையில், அந்த பிளட் ஸ்டெயினை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இரத்தம் படிந்த மண் சேகரிக்கப்படுகிறது. அல்லது ஒரு அறைக்குள்ளே வச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது தொடர்பாக சுவரில் வந்து கைரேகை பதிஞ்சிருக்கும். அதாவது அந்த அறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரில் வந்து கைரேகை பதிஞ்சிருக்கும், டோரில் பதிஞ்சிருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான சாட்சியங்களை சேகரிப்பதற்காக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வந்து சம்பவ இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போகணும். அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கிறாரோ அதையெல்லாம் வீடியோவாக பதிவு செய்து வைக்க வேண்டும். அப்படி வீடியோவாக பதிவு செய்வதை பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா நீதிமன்ற விசாரணையில் பின்னால் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அல்லது அந்த கேஸில் உள்ள அக்யூஸ்டு வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற செக்ஷனில் வந்து இந்த விஷயம் சொல்லலை. எதிரிக்கு கொடுக்கணும், கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. வீடியோகிராஃபு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு எச்சரிக்கைக்காக நீதிமன்ற விசாரணையில் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் வருங்கிறதுக்காக நாம் பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். இப்போ வந்து சில மாநிலங்களில் வந்து ஃபாரன்சிக் அதிகாரி, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து தேவையான அளவுக்கு இல்லை. அப்போ என்ன செய்யலான்னு சொன்னால், யார் யார் ஃபாரன்சிக் அதிகாரி அப்படிங்கிறத வந்து மாநில அரசாங்கம் நியமனம் செய்கிற வரைக்கும் பக்கத்து மாநிலத்தில் இருந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வந்து நாம் வந்து கூப்பிட்டு கொள்ளலாம். பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை நம்ம வந்து புலன் விசாரணைக்கு அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு செக்ஷன் 176 சொல்லியிருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கும் தெரியணும், ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் எப்படி புலன் விசாரணையை வந்து போலீஸார் செய்கிறாங்க அப்படின்னு. காவல்துறை அதிகாரிகளும் வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தின் தேவை என்ன, நாம் வந்து எப்படி செயல்படணும், சட்டத்தின் தேவைகளை வந்து எப்படி பூர்த்தி செய்வது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த செக்ஷன் 176 வந்து தரவாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் கவுன்சிலாக வரக்கூடிய வழக்கறிஞர்களும் வந்து இந்த செக்ஷன் 176 சொல்லணும். இந்த செக்ஷனுக்கு வந்து சில மேண்டேட்ரி நேச்சர்ஸ் இருக்குது. எதை கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் வந்து காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா, இது டிஃபென்ஸுக்கு வந்து தேவைப்படும். வழக்கு விசாரணையின் போதோ அல்லது ரிமாண்டு செய்யப்படும் போதோ இந்த மாதிரி போலீஸார் வந்து சட்டத்தில் சொல்லியிருக்கிறத வந்து பின்பற்றவில்லை, நடைமுறையை வந்து கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்கன்னு சொன்னால் அந்த புலன் விசாரணை வந்து சட்டப்படியாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீதிமன்ற தீர்மானிப்பதற்கு உதவியாக இருக்கும்.